ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும், ரொம்ப வண்டர்ஃபுல்லானதாக அமையற்றும். We are looking at Bhagavad Gita chapter 12 verse 20. ஸோ பக்தி யோகால சாப்டர் 12ல கடைசி verse 20 என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். ஏது தர்மாமிருதமிதம் யயோக்தம் பர் யுபாசதே ஸ்ரத்தானா மத் பரமா பக்தாஸ்தே அதீவ மே பிரியஹ. Meaning, yes, those who honor this nectar of wisdom declared here have faith in me and are devoted and intent on me as the supreme goal. They are exceedingly dear to me. Nectar, நமக்கெல்லாம் நெக்லஸ் தான் தெரியும். A beverage of fruit juice and pulp, something which is delicious to drink. Even Greek and Roman gods drink it, it seems. Okay. அதாவது கடைசியாக ஃபைனலாக லாஸ்ட் ஸ்லோகால, ஸோ இவென்ச்சுவலி இட் வில் ஹேவ் அ கன்க்ளூஷன், ரைட்? ஸோ வாட் இட் இஸ் மென்ஷன்ட் ஹியர், இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை, அதாவது கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்டையும் நம்ம எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் அந்த ட்ராக்ல போகிறவங்க who have faith in me and who are devoted to me and me as a supreme goal, they are exceedingly dear to me அப்படிங்கிறார். இங்கே வந்து கிருஷ்ணன் வந்து லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா வந்து மீ அப்படின்னு சொல்கிறது வந்து ரெண்டு விதத்தில் எடுத்துக்கலாம். கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரம் எடுத்து வந்த அந்த ஃபார்ம், பர்சனல் ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா எடுத்துக்கலாம். இல்லை த ஃபார்ம்லெஸ் பிரம்மன், ஒரு என்ன சொல்கிறது, நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளோர்த்தன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம்ல, உள்ளே இருக்கிற அந்த பரமார்த்த ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம், அந்த ஒரு ஸ்வரூபமாகவும் எடுத்துக்கலாம். தட் ஷுட் பி த சுப்ரீம் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த பக்தி யோகாவோட ஸ்டார்டிங்கில் வந்து ஆக்சுவலாக அர்ஜுனர் வில் ஆஸ்க் ஃபார் ஹே கிருஷ்ணா, இட்ஸ் லைக் உனக்கு வந்து பர்சானிஃபைடு ஃபார்ம் ஒன்று இருக்குது, நீ வந்து அழகாக ஜாலியாக கிருஷ்ணராக இருக்க. இன்னொன்று வந்து ஒரு ஃபார்ம்லெஸ் நிர்குண பிரம்மமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்க. எதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னதுக்கு தான் வந்து பக்தி யோகாவில் ஒரு ஃபார்ம் இருந்தால் தான் ஒரு பக்தி இருக்க முடியும்னு பக்தி யோகாவில் சொன்ன இந்த மொத்த கான்டெக்ட் தான் இது. நாம் வந்து கர்மயோகா பார்த்தோம். ஏன் அப்படின்னா, few of my friends were asking me that நீங்கள் ஏன் ஆர்கானிக்காக போகல அப்படின்னு. மை அப்ஜெக்டிவ் இஸ், எனக்கு இன்னைக்கு இருக்கிற புரிதலில் இருக்கிற அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஆர்கானிக்காக போகிறது, அவர் அப்ஜெக்டிவ் இஸ் நாட் அப்ரோச்சிங் பகவத்கீதா ஃப்ரம் அ லேர்னிங் பர்ஸ்பெக்டிவ். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற கோணத்தில் நம்ம பார்க்கல, நமக்கு அது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிற கோணத்தில் பார்க்குறோம். அதனால தான் நமக்கு உள்ள வந்த முதல் ப்ராப்ளம், வேலை தாண்டா எல்லாரும் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் பாப்புலேஷன் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ராட் ரேஸில் சிக்கி தவிக்கிற பாப்புலேஷன். ஒர்க்கிங் பாப்புலேஷனில் நம்ம பண்ணக்கூடிய வேலைக்கும் கர்மத்துக்கும், கர்மயோகா பகவத்கீதாவில் வர கர்மத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு தான் நம்ம கர்மாவை பார்த்தோம். அப்படியே அடுத்தது வந்து லவ் இஸ் சம்திங் தட் இஸ் கோயிங் டு create a greater impact in our life. அப்படியே பக்தி யோகாவுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து எந்த யோகா பார்க்க போகிறோமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ வில் சி. ஸோ அந்த கோணத்தில் தான் பக்தியில் வந்தோம். பட் இது தூண்டுது இல்லை, பக்தியே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கே, அடுத்தது பக்தியில் என்னெல்லாம் இருக்குது, அந்த ஆங்கிளில் போகலாமா அப்படின்னு ஆழ் மனசில் ஒரு ஆசை. இல்லை அர்ஜுனர் வந்து ஞானம்னு ஒன்று கேட்டானே, வாட் இஸ் தட் கொஸ்டின், நம்ம ஆல்ரெடி வந்து காட் ஃபேக்டருங்கிற தேடலில் இருக்கோமே, ஞான யுகத்தில் என்ன இருக்கும் அதை கொஞ்சம் பார்க்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டி, அது எல்லாமே இருக்குது. ஸோ மொத்தத்தில் வித் ரெஸ்பெக்ட் டு பக்தி யோகா சாப்டர் 20, அப்படியே டைரக்ஷன் வேறு மாதிரி போயிடுச்சுல. வித் ரெஸ்பெக்ட் டு பக்தி யோகா சாப்டர் 20, கடவுள் கிருஷ்ணர், லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணர் மீ அப்படின்னு சொல்கிறது வந்து த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், சுப்ரீம் கோல். மொத்தத்தில் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுடைய ஆக்சுவல் கோல் வந்து பரமாத்மாவோட ஒன்று சேர்றது. நம்மளுடைய
உள்ளே இருக்கக்கூடிய மனசுடைய பர்பஸ் ஆஃப் லைஃபே நமக்குள்ள சரணாகதி, விபீஷ்ண சரணாகதி ஞாபகம் வருது, சரணாகதி அடையிறது பகவான்கிட்ட, இல்லை நமக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒன்று சேர்றது. இப்படி பக்தி கான்டெக்ஸ்டில் பார்த்தாலும் சரி, அத்வைத்திக் கான்டெக்ஸ்டில் பார்த்தாலும் சரி, ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்டில் பார்த்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ஸ்டில் பார்த்தாலும் சரி, இந்த பக்தி யோகாவில் நம்ம பார்த்த விஷயங்கள், அதாவது யூ ஷுட் பி ஈக்விபாய்ஸ், யூ ஷுட் நாட் கெட் டிஸ்டர்ப்டு பை ஆல் அதர் ஃபேக்டர்ஸ், தீஸ் ஆர் த வேஸ் யூ கேன் ரீச் அவுட் டு மீ அப்படின்னு கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளும் சரி, 4 ஆப்ஷன் கொடுத்தார்ல நமக்கு, அந்த மாதிரி வழிமுறைகளும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா எந்தெந்த விச் கைண்ட் ஆஃப் லைஃப் சோர்சஸ் எனர்ஜிஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு மீ அப்படின்னு கடவுள் சொல்கிற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் சொல்கிறதும் சரி, இது எல்லாமே ஒரு விஷயத்த ஒன்லைனர் அக்ராஸ் ஆல் காமன் த்ரெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் ஆல் டாக்ஸ் அபவுட் ஈகோ. பக்தியில் ஐ எம் கோயிங் டு சரண்டர் மை ஈகோ, சரணாகதி. ஞானத்தில் ஐ எம் கோயிங் டு டிசால்வ் மை ஈகோ. மொத்தத்தில் ஈகோ இருக்கக்கூடாது, அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனைங்கிறது மட்டும் புரியுது. அந்த ஈகோ அப்படிங்கிறது எகெயின் இட்ஸ் லைக் அ டேர்ம் கான்ஷியஸ்னஸ். வென் வி சே ஈகோ, ஈகோ இருந்தால் தான் நம்மளால் பழப்பு நடத்த முடியும் இந்த விவகாரிக உலகத்தில், இந்த டிரான்சாக்ஷனல் வேர்ல்டில், இந்த கார்பரேட் வேர்ல்டில் ஈகோ இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறது எல்லாமே ஃபேக்ட். Again, the same doubt pops into me that what is the difference between ego and self-respect. இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் இருக்கிற பாதி ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இதில் சொல்லியிருக்கிறது, இந்த பக்தி யோகாவில் மொத்தமாக சொல்லியிருக்கிறது எல்லாமே என்ன எதை பண்ணுது அப்படின்னா, எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நம்மளுடைய ஈகோவோட அட்டாச் ஆன விஷயம். யூனோ, அவர் ஈகோ வித் த சென்சஸ், சென்சரி டிஸ்ட்ராக்ஷன், நம்மளுடைய சுக துக்க, சீதோஷ்ண சுக துக்கேஷு அப்படின்னு பார்த்தோம். பாசிட்டிவ்னா ஜாலியாகிறது, நெகட்டிவ்னா சோகமாகிறது, அஃபெக்ட் ஆகிறது, கோவப்படுறது, மற்றவங்களுக்காக தப்பாக நினைக்கிறது, மற்றவங்களுக்காக கெடுதல் நினைக்கிறது, மற்றவங்க கெடுதல் நினைச்சாங்கன்னா நம்ம அஃபெக்ட் ஆகிறது, இது எல்லாமே நம்மளுடைய ஈகோவோட லேயரில் தான் நடக்குது. அதனால தான் அந்த ஈகோவை நீ சரண்டர் பண்ணிட்ட அப்படின்னா, இந்த ஆக்ஷன் நல்லா இருக்குல்ல, அதாவது ஆல் த நெகட்டிவ்ஸ், ஆல் த பாசிட்டிவ்ஸ், all the life experience are happening in the layer of ego only. So we cannot have control over what is going to come from outside or not. We have control over the layer of our ego only. So what we need to do? We need to surrender our ego so that everything will fall off automatically. We need to dissolve our ego so that everything will fall off automatically. So ஈகோவை சரண்டர் பண்ணுறதுக்கும் ஈகோவை டிசால்வ் பண்ணுறதுக்கும் we should not concentrate on surrendering ego or dissolving ego. We need to concentrate on something that is higher than ego. அதாவது நம்மளுடைய கான்ஷியஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை விட ஒரு பெருசான ஒரு விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது one of the goal setting book, I don't remember the name, I get Zig Ziglarோட See You at the Top நினைக்கிறேன். எஸ், ஞாபகம் வந்துருச்சு. இட்ஸ் ப்ளூ கலர் புக்கு. அப்படியே லிஃப்ட்டில் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும், லிஃப்ட்டு பக்கத்தில் படி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கோல் டார்கெட் இஸ் சம்திங் தட் இஸ் ஆக்சுவலி நாட் மெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஹீஸ் அ சேல்ஸ்மேன். அவர் சொல்லுவார், ஐ எம் நாட் அ சேல்ஸ்மேன், ஸோ ஐ டோன்ட் நோ. ஆல் த சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அவுட் தேர், யோசிச்சு பாருங்கள், ஒரு தடவை நீங்கள் 120% அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை உங்கள் டார்கெட் 200% ரேசிங் த பார் ஆகிடும். ஸோ லாங்கிங், அந்த இந்த ஜேம் கொண்டான் படத்தில் மோதி விளையாடுன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? ஸோ பெரிய விஷயமா எடுத்து மோதி விளையாடுனா இவென்ச்சுவலி வி வில் அச்சீவ் சம்திங் மோர் தென் வாட் வி வேர் பிளான்டு டு அச்சீவ் அப்படிங்கிற மாதிரி. So we need to concentrate on something more than the definition of our ego. So eventually அந்த more, அந்த பிக்கரை நோக்கி நம்ம போகும்போது இந்த ஈகோ சார்ந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆஃப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். அதுக்கு நம்ம கோல், have a goal which will outlive your life. உங்களுடைய வாழ்நாளை தாண்டி ஒன்று பெருசா இருந்தாதான் அது ஒரு பெரிய கோலா இருக்கு.
நடுவில் இது ரிலேட்டடாக ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. அதாவது எஸ்பிபி அவருடைய இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் அப்படின்னு வந்தது இல்லை, இன்னும் அவர் இசையாக மலர்ந்துட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரி இஃப் we all, you, me, everybody, all our friends, if all of us are having a goal which is beyond our lifetime, all of us are having a goal which is going to outlive our own life, eventually அந்த கோலை நோக்கி நம்ம ஓடும்போது, அந்த கோலை நோக்கி நம்ம பாடுபடும் போது, that will be the definition of our ego. சூப்பர்ல. Have a goal that is going to outlive your life. Have a goal which cannot be accomplished in your life. Have that much of bigger goal, and let that goal be the definition of your ego. So all small things will eventually fall off. எத்தனையோ freedom fighters, சுதந்திர போராட்ட வீரர்கள், they know that they won't get independence during their lifetime, but still they fight because they know that their goal is beyond their lifetime. ஸோ நாம் அந்த மாதிரி நாட்டுக்காகவோ சொசைட்டிக்காகவோ பெரிய ஒரு கோல் இருக்கணும் வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் சப்ஜெக்டிவ் சாய்ஸஸ் அண்ட் டெசிஷன். பட் ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் ஓன் கோல், ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் ஓன் பர்சனல் கோல், ஹேவ் அ கோல் சம்திங் விச் இஸ் கிரேட்டர் தென் யுவர் லைஃப். ஸோ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனே அதில் தான் இருக்கும். அண்ட் ஆல் த ஸ்மால் திங்ஸ் வில் இவென்ச்சுவலி ஃபாலோ. We will not do macro management on micro things. So leave small things small, so that majority of the problems will get solved. And here intent on me as a supreme goal அப்படிங்கிறது from a spiritual perspective, those who are on the path, those who want to really achieve something, those who have a quest to do something in their life, அதாவது நிறைய விடையில்லா கேள்விகளுக்கு பதில் தேடக்கூடிய ஒரு தேடல் நம்ம மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா, இவென்ச்சுவலி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நம்ம அப்புறமா கூகுளில் பார்க்கலாம். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஆன் மெட்டீரியலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம். இப்போ எனக்கு இருக்கிற புரிதல் சொல்கிறேன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இஸ் ஆன் மெட்டீரியலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம். அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் ஆன் அ ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம். விவேகானந்தா பை விவேகானந்தா அப்படின்னு சுவாமி விவேகானந்தரோட ஒரு புக்கில் அவர் சொல்லுவார், ஒன் மொமெண்ட் இன் ஹிஸ் லைஃப் தட் ஹி ஹேட் அ சாய்ஸ் தட் இந்த தருணத்தில் நினைச்சா என்னால் அம்பானி ஆக முடியும், இந்த தருணத்தில் நான் நினைச்சேன் அப்படின்னா என்னால் விவேகானந்தர் மாதிரி ஆக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு டெசிஷன், ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் வந்ததுக்கப்புறம் he consciously decided that I don't need self actualization, I go towards self realization அப்படின்னு. So if we are very spiritual in nature, if we have a quest, we can concentrate, we can work, we can dream of self realization, because anything has a starting point, anything must have a starting point அப்படிங்கிறதுனால இல்லை அப்படின்னா வாங்கடா 100 ஆடி, வாங்கடா 10 பென்ஸ், 4 ஐலாண்டு அப்படின்னு we can concentrate on self actualization also. Either way have a goal which is beyond your lifetime, which is either way have a goal which will outlive your life, so that eventually we will concentrate on very higher aspects of life and all the small things will eventually fall off and will not concentrate on small things. So this is what we understood as a one-liner from verse 20. ஏன்னா மெட்டீரியலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா for a true will universe will conspire அப்படின்னு நிறைய ஏத்திஸ்ட் சொன்னதை பார்த்துருக்கோம். நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சேன்னா நான் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு பகவான் கடவுள் ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்ட்ல சொன்னதையும் பார்த்துருக்கோம். ஸோ either way we need to get on the ground and do something which is bigger, concentrate, contribute on something bigger. அது நமக்காகவும் இருக்கலாம், இந்த சொசைட்டிக்காகவும் இருக்கலாம், நமக்காகவே இருக்கட்டும் டு ஸ்டார்ட் வித், பிகாஸ் தனக்கு பின் தான் தானமும் தர்மமும் அப்படின்னு. ஸோ கோல் எல்லாருக்குமே இருக்கணும். அந்த கோல் சின்னதாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி பிக், இட் ஷுட் அவுட்லிவ் அவர் லைஃப். ஸ்பிரிச்சுவல் கோல் செல்ஃப் ரியலைசேஷனாக இருக்கலாம், மெட்டீரியல் கோல் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனாக இருக்கலாம். பட் ஹேவ் அ கோல் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தட் கோல்.
கோலை நோக்கி ஒரு மனுஷன் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த லாங்கிங்கும் வந்து பக்தி தானே. கோலுக்காக ஒரு பக்தி இருக்கலாம்ல. ஒன்று சேரணும், வேணும் அப்படிங்கக்கூடிய அந்த யூனியனுக்கு உண்டான லாங்கிங் தானே, யூனியனுக்கு உண்டான லாங்கிங் தான்ல. அது வந்து கடவுளாக இருக்கும்போது பக்தி ஆயிடுது, கோலாக இருக்கும்போது அச்சீவ் பண்ணணுங்கிற வெறி ஆயிடுது. ஆனால் அந்த பசி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும், இல்லைன்னா அதை நம்ம தோண்டி எடுக்கணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். verse 20. இதுலேருந்து ஏதாவது ரெட்ராஸ்பெக்டிவாக நான் யோசிச்சு கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதை வந்து அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற புரிதல் இதுதான். ஸோ ஃபார் நவ், Bhagavad Gita chapter 12, Bhakti Yoga verse 20 is also completed. Now, let's see what is up next. Bye-bye.